கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஜனங்கள் இயேசுவை நோக்கி, போதகரே, கடைசி காலம் வருமென்று சொல்லுகிறீரே, கடைசி காலம் சம்பவிக்கிறது என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? அதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போகாதேயுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெயரை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேக ஜனங்களை வஞ்சிப்பார்கள். காலம் கடைசியாகிவிட்டது, என்னை பின்பற்றுகிறவன் பரலோகம் போய்விடுவான் என்பார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள் என்று இயேசு கூறினார். பின்னும் இயேசு ஜனங்களிடம், நாடுகளுக்குள்ளே சண்டைகள், பிரிவினைகள், கலகங்கள் உண்டாகும். இவைகளை எல்லாம் கேள்விப்படும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம். கடைசி காலங்களில் இவைகள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்னும் இனத்துக்கு விரோதமான சண்டைகள், நாட்டுக்கு நாடு சண்டைகள் வரும். பல இடங்களில் இயற்கை சீற்றங்களாகிய பூமி எதிர்ச்சி, சுனாமி போன்றவைகள் வரும். இன்னும் நிறைய நாடுகளில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்களாகிய பறவைக்காய்ச்சல், பன்றிக்காய்ச்சல், காலரா, சிக்குன்குனியா, கொரோனா போன்ற பெயர் சொல்ல இயலாத நோய்கள் எல்லாம் ஆங்காங்கே வரும். இன்னும் கடைசி காலங்களை நாம் அறிய வேண்டுமானால் வானத்தில் பலவிதமான தோற்றங்கள், பெரிய அடையாளங்கள் எல்லாம் உண்டாகும் என்று இயேசு கூறினார். மேலும் இயேசு ஜனங்களிடம், இப்படியெல்லாம் நடப்பதற்கு முன்னதாகவே என்னுடைய பெயரை சொல்லி என்னை தொழுது கொள்ளுகிறவர்களாகிய உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் என்னை மறுதலிக்கும்படி உங்களை ராஜாக்கள், அதிகாரிகளுக்கு முன்பாக இழுத்துச் செல்வார்கள். உங்களை பலவிதங்களில் துன்பப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீங்கள் எனக்காக சகித்து கொண்டு இயேசுவாகி என்னை உங்களுக்கு தெரியாது என்று மறுதலியாமல் இருப்பது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். இவைகளை எல்லாம் அன்றைக்கு ஜனங்களுக்கு சொன்ன இயேசு இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு பெற்றோர் கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று வளர்த்து அவனை படிக்க வைத்தார்கள். ஆண்டவர் அவனை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆகவே தந்த ஒரே மகனையும் அவருக்கே கொடுப்போம் என்று சொல்லி அவனை ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தார்கள். ஆரம்ப காலங்களில் அவன் தன் அருகில் உள்ள கிராமங்களில் ஊழியம் செய்தான். அதன் பின்பு ஆண்டவர் வட இந்தியாவில் ஊழியம் செய்ய அழைத்தார். ஆகவே ஜெபித்து ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணி அவனை அனுப்பினார்கள். ஒடிசா மாநிலத்திலே அவன் ஊழியம் செய்து கொண்டு வந்தான். பல்வேறு நெருக்கங்கள், இன்னல்கள் எல்லாவற்றையும் சகித்து ஊழியம் செய்து வந்தான். 2 ஆண்டுகள் கழித்து அவன் விடுமுறைக்கு ஊருக்கு வந்தான். அந்த நாட்களிலே அவனைப் போல வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி பிள்ளையை திருமணம் செய்து குடும்பமாக ஒடிசா மாநிலத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ஒருபுறம் மக்கள் ஊழியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் அங்கே இருக்கிற கிறிஸ்தவத்திற்கு எதிரான தீவிரவாதிகளால் இவர்கள் மாத்திரமல்ல, வசனத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் நிறைய தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. துன்பப்படுத்தப்பட்டார்கள். இந்த அருமையான ஊழியரின் மனைவியை எல்லாம் ரோட்டில் கரகரவென இழுத்துச் சென்று சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், பலவிதமான தொற்று நோய்கள், கலவரங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்படும்போது இதோ கடைசி காலங்கள் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே நானே கிறிஸ்து என்றும் பலவிதமான நோய்களை குணமாக்கியும் அநேகரை ஏமாற்றுவார்கள். நாம் ஆண்டவரையும் வேதத்தில் உள்ள வசனங்களையும் நம்ப வேண்டும். மனுஷனையும் அவன் சொல்லுவதையும் கேட்டு அதில் எது சரி எது தவறு என்று யோசித்து பார்த்து நலமானதை, சரியானதை பிடித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் மூலமாய், அவரை தேடுவதன் மூலமாய் நமக்கு வருகிற பாடுகள், கஷ்டங்களை சகித்து சாட்சியை காத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவும், அதற்காக துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் சகித்து உம்முடைய சாட்சியை காத்து நடக்கவும் கிருபை செய்தருளும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.